அனைவருக்கும் வணக்கம். மேசராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய ராசி அமைகிறது, அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரீடம் சுமக்க போகும் ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறது. அந்த வகையில் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் வருவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தன சப்தமாதிபதியானவர் சுக்கிரன். வாழ்க்கை துணை படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்து வந்தவர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய ஜென்ம ராசி சஞ்சாரத்தின் காரணமாக இப்போது வேலை கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு செல்லும் முயற்சிகள் கை கூட இருக்கு. அதே போல் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல மேச ராசியை சேர்ந்த கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய ஜென்ம ராசி சஞ்சாரத்தின் காரணமாக புதிய ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேருங்க. அதே போல் கண்ணியமிக்க நண்பர்களின் மூலம் நீங்கள் எண்ணிய காயம் நிறைவேற காரியங்கள் நிறைவேற இருக்கு. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வருவாங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து சலுகைகளும் நிச்சயம் உங்களுக்கு தற்போது கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் இந்த காலகட்ட கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பொருளாதாரத்தை பொறுத்தவரை இதுவரை இருந்த ஏற்ற இறக்க நிலை மாற இருக்கு. வருமான அதிகரிப்பிற்கு வழிபிறக்க இருக்குதுங்க. மேலும் சகாயஸ்தான அதிபதி புதனும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் முயற்சித்த காரியங்களில் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க. ஏழரை சனியினுடைய விரய சனியினுடைய ஆதிக்கம் தொடர்கிறது. எனவே விரயங்கள் என்பது ஏற்பட செய்யும் என்றார். சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. குறிப்பா இடம் பூமி வாங்கும் முயற்சி கை கூட இருக்குதுங்க. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழல் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகவும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலை அமையிருக்கு. அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது வரவை விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க. இந்த செலவுகளை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது மிக மிக அவசியங்க. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. ஒரு சிலருக்கு பிறரிடம் கைமாற்றாக வாங்கும் சூழ்நிலை ஏற்படுங்க. இருந்தாலும் அவற்றை கூடிய சீக்கிரத்திலே குடைத்து நீங்கள் கடன் இல்லாத ஒரு வாழ்வை வாழ இருக்கீங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் விரயங்களால் உங்களுக்கு ஒரு சில நேரங்கள்ல மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது மாதிரியான நேரங்கள்ல நிதானமாக யோசித்து சிந்தித்து செயலாற்றும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல கவலை கொள்ளாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளும் போது சிறந்த முன்னேற்றத்தை உங்களால் தாராளமாக பெற முடியுங்க. அதே போல் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் அதிகரிக்க இருக்கு. புதிய வாகனங்கள் வாங்கியும் அதனால் திடீர் பழுதுகள் ஏற்பட்டு கவலை தருங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வரலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். அதற்கான நேரம் இது இல்லை என்பதால் நீங்கள் சற்று பொறுமையாக நிதானமாக முயற்சிப்பது அவசியம். அதேபோல் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன், 6க்கு அதிபதியானவர் 12ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் கெட்டவன் கெடிலில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப சில நல்ல காரியங்களும் இப்போது உங்களுடைய வாழ்வில் நடைபெற இருக்குதுங்க. குறிப்பா உத்தியோகத்தில் நீங்கள் இதுவரை அடையாத இலக்கை இப்போது அடைய வாய்ப்பு உண்டுங்க. கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. வழக்குகள் சாதகமாக முடியுங்க. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதே போல் புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல இந்த காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மீன ராசியில் சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அதாவது இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். உங்களுடைய ராசி விரயஸ்தானத்தில் அது அவ்வளவு நல்லதல்ல என்றாலும் 2 பகை கிரகங்களும் சேரும் வீடு குருவினுடைய வீடாக இருப்பதால் பெரிய அளவு பாதிப்புகள் என்பது ஏற்படாதுங்க. இருந்தாலும் தன்னம்பிக்கையை நீங்கள் தளர விடாமல் தடைகளை அகற்றும் வலிமை வழிபாட்டிற்கு உண்டு. எனவே இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்கள்ல அங்காரகன் மற்றும் மந்தனுக்குரிய சிறப்பு
சிறப்பு வழிபாடுகளை யோகபலம் பெற்ற நாளில் செய்து வந்தால் தங்கு தடைகள் அனைத்தும் தானாக விலகி பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும். அதே போல் இத்தருணங்கள்ல குரு பகவானும் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. எனவே அவர் பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகளை அகற்றும் அளவிற்கு பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கார். இத்தருணங்கள்ல பிறர் போற்றும் அளவிற்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புவீங்க. அந்த முயற்சியும் இப்பொழுது உங்களுக்கு கைகூட இருக்கு. சுப விரயங்கள் ஏற்படும் நேரம் என்பதால் இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவது என்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசனியர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் ராகுவினுடைய கூட்டுச்சேர்க்கையும் ஏற்பட்டுள்ள இத்தருணத்தில் விரயஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அதன் பொறுப்புகளும் பணிசுமையும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு அன்றாட பணிகளில் கசப்பை வெறுப்பையும் ஏற்படுத்தி வந்த நிலையில் இனி இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சிக்கு பிறகு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளும் இப்போது உங்களுக்கு கிடைக்க இருக்கு. திருமண முயற்சிகள்ல வீண் செலவுகளும் அலைச்சல்களும் வெளியூர் பயணங்களும் அலுப்பை ஏற்படுத்தும். இருந்தாலும் வரன் அமைவது மேலும் தாமதப்படுங்க. குடும்ப பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியாது. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டுது. இக்காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்யாவிட்டு கடைசியில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடும் என்பதை சுக்கிரனுடைய நிலை முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது அவசியம். அதே போல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சுக்கிரனுடைய ஜென்மராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தினமும் சந்தையில் பாடுபட்டு உழைத்தும் கூட விற்பனையும் லாபம் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதால் அடிக்கடி பண பிரச்சனை ஏற்படும். அதே போல் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பணம் மேலும் தாமதப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. இதன் காரணமாக வியாபாரத்தில் அதிருப்தியும் வெறுப்பும் ஏற்படுங்க. சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைக்க மறுப்பாங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உண்டு. பெயரும் புகழும் கொடுங்க. இருந்தாலும் வருமானம் மட்டும் கைக்குள் வைக்கும் எட்டாத நிலையாகவே இருப்பதால் அடிக்கடி பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடும். மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. அரசியல் துறையினருக்கு அரசியல் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரன் மட்டுமே உங்களுக்கு ஆதரவாக வலம் வருவதால் கட்சியில் ஆதரவு நீடிக்கிறது. இருந்தாலும் வருமானம் மற்றும் சற்று குறைவாகவே தாங்க இருக்கும். உயர்மட்ட தலைவர்கள் உங்களை கண்டு கொள்ள மாட்டார்கள். அதே போல் இத்தருணங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு வித்யாகாரகரான புதன் ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் அதிகரிக்கும். வெளிநாடு சென்று உயர் கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. வெளிநாட்டில் உள்ள பிரபல கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைக்க இருக்கு. பிரசித்தி பெற்ற கலாசாலை ஒன்றில் முயற்சிக்கும் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குகன் வழிபாடு உங்களுடைய குறைகளை போக்கும் வழிபாடாக அமைகிறது. இதனால் ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.